சரிங்களா. ஜஸ்ட் இந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட்னு ஒரு மெனு இருக்கும். அதில் கிராஃப் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். இந்த கிராஃபில் ஏதாவது ஒரு கிராஃபை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு மாடல் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப் வந்துடும். இந்த மாதிரி கிராஃப் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லே அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லே அவுட்டில் ஏதாவது ஒரு மாடல் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ லே அவுட் 9 அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன எடிட் பண்ண போகிறோம், சார்ட் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், இதை டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து என்னென்னு டைப் பண்ணிக்கோங்க, மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு தடவை எடிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். MERKS சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டோம்னா போதும். இதுதான் வந்து சார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது சிலிண்டர் மாதிரியும் போடலாம். வேறு எந்த மாடல் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக எடுத்து உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கிராஃப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் டைட்டில் வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு கொஸ்டின் கிராஃபுக்கு முடிஞ்சிடும். அடுத்து கன்சாலிடேட்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. கன்சாலிடேட்னா என்ன அப்படின்னா இதே கான்செப்ட் எடுத்துக்கிடுவோம். சரிங்களா. இது வந்து காப்பி பண்ணி இதுக்கு பக்கத்தில் அப்படியே பேஸ்ட்னு கொடுத்துரும். ஓகேங்களா. இதை வந்து இன்டர்னல் மார்க்குன்னு வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்டர்னல் மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இது முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஆனால் அடுத்த பேஜில் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அடுத்த பேஜில் செஞ்சு காமிச்சேன். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறதுனால தான் ஒரே பேஜ்லேயே சொல்லிடுறேன். வேலை முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஏற்றாப்புல அப்படியே மாற்றிட்டு போக வேண்டியது. அதனால் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா. அப்போ இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. எப்படி எங்கே செஞ்சு காமிக்கலாம், எப்படி வேணுமோ செஞ்சு காட்டுங்க. சரிங்களா. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல முதல்ல கர்சரை வச்சுட்டு டேட்டாவில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்க, கன்சாலிடேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கன்சாலிடேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஓப்பன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டேபிள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆடுன்னு கொடுத்துருங்க. அடுத்து இங்கே இருக்கிற டேபிளையும் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் என்னென்னு கொடுத்துருங்க, ஆடுன்னு கொடுங்க. அப்புறம் இந்த டாப் ரோ லெஃப்ட் காலம் ரெண்டையும் டிக் மார்க் பண்ணிவிட்டு என்னென்னு கொடுத்துருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டோட டோட்டல் வேல்யூ வந்துடும். இது பேர் தான் அவங்க கன்சாலிடேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இதில் இன்னும் நிறையா 2-3 டேட்டா, எத்தனை டேட்டா வேணாலும் நம்ம ஆட் பண்ணி கடைசியாக ஒரே இடத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வர ஆரம்பிச்சிக்கலாம். இதுக்கு பேர் அவங்க கன்சாலிடேட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட்டாவை எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும். சரிங்களா. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபில்ட்ரு போடுங்க. மேலே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபில்ட்ரு சிம்பிள் வந்துடும். இந்த ஃபில்ட்ரு சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பேர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதில் இவங்க 2 பேர் மட்டும் போதும் அப்படின்னா அந்த 2 பேரோட மார்க் மட்டும்தான் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டரை எடுத்து விட்டுடலாம். சரிங்களா. அதே மாதிரி டேட்டாவை பேரை ஃபுல்லாமே எனக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி என்னென்னு கொடுத்துருங்க, A to Z அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் என்ன ஆயிரும், அது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இல்லை மார்க்கை செலக்ட் பண்ணணுமா, செலக்ட் பண்ணிவிட்டு A to Z அப்படின்னு கொடுங்க. சின்ன மார்க்லேருந்து பெரிய மார்க் வரைக்கும் அரேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது A to Zனா சின்ன. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கும், என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டர் செலெக்ஷன்னா இந்த மார்க் மாறுறப்ப அவங்களுடைய பேரும் மாறும். அது மேலே இருக்குது. இது வந்து இது மட்டும்தான் மாறும். இந்த பக்கம்லாம் எதுவும் உங்களுக்கு மாறாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு பேர் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில்டர்னு என்னென்னு சொல்லிட்டேன். அடுத்து பிவட் டேபிள்னா ஜஸ்ட் இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா. இந்த இடத்துல இன்செர்ட்டில் உள்ளே போயிட்டு பிவட் டேபிள்னு கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வரிசையாக கிளிக் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நேமு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காலத்தை தூக்கி நீங்கள் ஒவ்வொன்றா தூக்கி மாற்றி பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட்லாம் இப்படி வந்துருச்சு, பேரெல்லாம் இப்படி போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. எந்த டேட்டா வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். டேட்டா எதுவுமே டெலீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு 2 டேட்டா வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த மார்க் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக டேபிளை மாற்றிக்கிறதுக்கா யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது பிவட் டேபிளுக்கான ஆப்ஷன் தான். இதோட உங்களுக்கு